வணக்கம், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் டாக்ஸ். இந்த சேனல் நான் ஷேர் பண்ணுறதெல்லாம் என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அப்சர்வ் பண்ணது மற்றும் நான் பர்சனலி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அதனால் இங்கே சொல்லுவது எந்த பார்த்த பை செல் ஹோல்டு மாதிரி அட்வைஸ் கிடையாது. இதெல்லாம் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும். சார்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். யாராவது ட்ரேட் செய்யலாம்னு முடிவு எடுத்தால் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கே. ப்ராஃபிட் வரலாம், லாஸ் கூட வரலாம். ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கன்சல்ட் ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். கரூர் வைஸ்யா பேங்க் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஆல்சோ இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்கள் மைண்டில் ஃபுல் கிளாரிட்டி வரும். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வாங்க சார்ட் பற்றி பார்க்கலாம். கரூர் வைஸ்யா சார்ட்டில் ஸ்டாக்கு ஒரு சூப்பர் கிளீன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா, சின்ஸ் இந்த இயர் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் ஃபுல் ட்ரேடிங் போயிட்டே இருக்கு. அண்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ நான் என்னோட என்ட்ரி நான் எங்கே வைக்க போகிறேன்னா இதை விட கொஞ்சம் மேலே, அதாவது இங்கே வரைக்கும் போயிருக்கிறது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில், நான் அதை விட கொஞ்சம் மேலே நான் இங்கே வைக்க போகிறேன். ஸோ இங்கே இது டச் ஆன உடனே நான் வாங்கிடுவேனா? நான் கிடையாது. இதுக்கப்புறமேலு இங்கே வந்து வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையர் சம்பர் இங்கேயோ என்ட்ரி ஆயிருக்கான். ஸோ அதனால தான் ஒரு ஸ்பைக் இங்கே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே டச் ஆன உடனே பை பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு புல் பேக் நடக்கும். இந்த புல் பேக்குக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் பிரேக் அவுட், இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே டச் ஆக போகிறப்ப அந்த டைமில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்ட்ரியோட லாஜிக்கு. ஸ்டாப் லாஸ் என்ன எங்கே வைக்க போகிறேன்னா, லாஸ்ட்டாக இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமேலு இது இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமேலு இந்த லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லைன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை விட கொஞ்சம் கீழே நான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 244 நான் வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ டார்கெட் பற்றி ரியலாக பேசலாம். என்னோட டார்கெட் நான் எங்கே வச்சிருக்கேன்னா 270 நான் வச்சிருக்கேன். ஓகே, பட்டு இது வரைக்கும் ஸ்டாக்கு இங்கே போகலை. ஸோ டெக்னிக்கலி இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்போது நான் எப்படி இங்கே டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா, சார்ட்டோட மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வால்யூம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள். கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம், பட் பிரேக் அவுட் ஸ்ட்ரென்த்து பக்காவாக இருந்துச்சுன்னா இங்கே போய் ரீச் ஆகும். சப்போஸ் என்கிட்ட ஒரு 50,000 கேபிட்டல் இருக்குன்னா என்னோட என்ட்ரி வந்து 250 நான் இருக்கிறேன். என்னால் 200 ஷேர்ஸ் வாங்க முடியும். என்னோட ஸ்டாப் லாஸ் நான் 244 வச்சிருக்கேன். என்னோட டார்கெட் 270 வச்சிருக்கேன். இதனால என்னோட பொட்டன்ஷியல் லாஸ் பார்த்தீங்கன்னா 1100 அண்ட் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் வந்து 4000. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் செட்டப். இது என்னோட பெர் ஷேர்க்கா லாஸ் வந்து 6 rupees, அந்த பெர் ஷேர்க்கா ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 20 rupees இருக்கு. ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 1:3 இருக்கு. ஸோ சார்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கு அப்புறமேல ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோட ட்ராப் அண்ட் பிரேக் அவுட் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அது வந்து இங்கே ப்ளே ஆகும். ஒரு பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வால்யூம் சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு. EMI 21 கிட்ட ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணுது. MACDயில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் சிக்னல், MACDலையும் கிராஸ் ஓவர் சிக்னல் வந்து நல்லா பாசிட்டிவாகவே இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் இது ஒரு ஒர்த்தாக ட்ரை பண்ணுற ட்ரேடு. ஓகே, இது மாதிரி ரியல் டைம் ட்ரேட் செட்டப்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ட்ரேட் சேஃப், ட்ரேட் ஸ்மார்ட். பை. சேனலில் நான் ஷேர் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்கு தான். இது மாதிரி கான்டென்ட் பிடிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை. ஹாப்பி ட்ரேடிங்.